4 தடவை தும்முனா மருத்துவர்கிட்ட போயிடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த நிதி வல்லுநர்கிட்ட போய் உட்கார்றது அப்படின்னா மட்டும் மக்கள் வந்து ரொம்ப தயங்குறாங்க. இதுக்கு நிதி வல்லுநர்களும் ஒரு விதத்தில் காரணம் தான். அவங்க வந்து 40 வயசுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து நிதி மேலாண்மைக்குள்ளேயே வராரு அப்படின்னா அவரால் ஒரு 60 வயசு ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான பலன்கள் அவரால் தர முடியுமா? முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸ்டார் அமெரிக்க பங்குச்சந்தை வளர்ந்த நாடு, நம்ம இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த மெச்சூரிட்டி லெவல் ஒன்று இருக்கு. அங்கே வேலை செய்கிற ஃபார்முலாலாம் அப்படியே இங்கே வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்களுக்கான ஒரு ஃபார்முலாவை நீங்கள் அந்த ஃபார்முலாவுக்கு வாரன் பஃபெட் ஹெல்ப் பண்ணலாம், ஜுன்ஜுன்வாலா ஹெல்ப் பண்ணலாம், ஒரு புத்தகம் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு யூடியூபர் ஹெல்ப் பண்ணலாம், யார் வேணா ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அது எல்லாம் கேட்டு இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ, நான் ஐடி செக்டரில் ஒரு சில பேர்கிட்டலாம் பேசுகிறப்போ, நான்லாம் ஒரு 40 வயசு தான்ப்பா, 45 வயசு தான்ப்பா, அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இங்கே ஐடியில் மார்க்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பண்ண போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்து நினைக்கிறேன். 45 வயசுக்கு அப்புறமே நான் வேலை பார்க்குற மாதிரி இல்லை, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிதி மேலாண்மையை மிக சரியாக திட்டமிட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 40-45 வயதுக்கு அப்புறமா ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நம்பி வாழ முடியுமா? அதுக்கான சாத்தியம் இருக்குதுங்களா? கரெக்டான நிதி மேலாண்மையை திட்டமிட்டா? கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அதை வந்து கண்கூட கணக்கு போட்டு பார்த்துருக்கேன். முதல்ல 58 வயசு ரிட்டையர்மெண்ட், இது 60 வயசு 65 வயசு ஏகப்பட்ட ஓய்வு காலங்கள் வரலாற்றில் இருந்திருக்கு. இது எல்லாமே என்னென்னா உங்களுடைய அந்த மாத சம்பளத்தை வைத்து அந்த மாத செலவுகளை பார்த்து கொள்கிற அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு அது பொருத்தமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எஸ்பெஷலி நீங்கள் ஐடி எடுத்துக்காட்டாக சொன்னதுனால அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். அந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய இப்போ நம்ம 40,000 சம்பாதிச்சு 35,000 செலவு பண்ணுறவரை பற்றி பேசணும். அதே நபர் 4 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம், செலவு 35 45ன்னு வச்சுப்போம், இல்லை 55ன்னு வச்சுப்போம். அப்போ கேப் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 4 லட்சம் சம்பாதிக்கிறாரு, டேக்ஸ் எல்லாம் போக அவர் கையில் 3 லட்சம் வருதுன்னா 55 தான் அவருக்கு செலவு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் அவரால் மாதம் சேமித்து வைக்க முடியும். 5,000 ரூபாய் மாதம் சேமிக்கிறது எங்கே இருக்குது? 2.5 லட்சம் ரூபாய் மாதம் சேமிக்கிறது எங்கே இருக்குது? அதனால் அவங்களால ஷார்ட் சர்க்கியூட் பண்ண முடியுது. அவங்க 58 வயசு வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியது இல்லை. சூழ்நிலையினால் அவங்க வேலை பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா அது வேறு விஷயம். அது நம்ம கையில் இல்லை, அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டேன், 58 வயசு வரைக்கும் நான் வேலை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. 43வது வயசில் நான் எனக்கு என்னோடய பையனுக்கு தேவையான படிப்பு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது, வெளிநாடு டூர் போகிறது, கார் வாங்குறது, ஓய்வு திட்டமிடுதல் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா 43 வயசில் என்னால் ரிட்டையர் ஆகிட முடியும் அப்படின்னா அப்போ அவருக்கு அந்த வேலை பிடித்திருந்தால் தொடர்ந்து செய்யலாம். இன்ஃபேக்ட் ரிட்டையர் ஆகணுங்கிறது கூட கட்டாயம் கிடையாது. 43 வயசில் அவர் என்ன பண்ணலாம்? இப்போது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சிட்டேன், இனிமே நான் ஒன்று கொஞ்சம் அழுத்தம், வேலை அழுத்தம், இப்போல்லாம் எல்லாருக்கும் வேலை அழுத்தம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, கொஞ்சம் அழுத்தம் குறைவாக இருக்கிற வேலைக்கு போகலாம். அல்லது மாதத்தில் சில நாட்கள் மட்டும் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவர் மாறிக்கலாம். அல்லது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர், அடுத்த மார்ச் மாதம் வாக்கில் அவர் அந்த வேலையை விட்டுட்டு அவரோட கிராமத்துக்கு போயிட்டு போகிறார். அங்கே அவர் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அங்கே போயிட்டு வாழ்க்கையை அங்கே வச்சு அவர் என்ன சொல்கிறாரு, நான் பெங்களூரில் தொடர்ந்து இருந்தேன்னா எனக்கு மாதம் இத்தனை லட்சம் ரூபாய் செலவாகும். அதே நான் கிராமத்துக்கு போயிட்டேன், என் கிராமம் நான் வளர்ந்த கிராமம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், என் சுற்று வட்டாரத்தில் எல்லா உறவினர்களும் இருக்காங்க, அவங்களோட நான் சந்தோஷமாக இருப்பேன், என்ன பேங்க்கில் வேலை பார்க்க முடியாது, அவ்வளோதான். நான் அங்கே இருந்துட்டு எனக்கு என்ன வேலை இணையத்தின் மூலமாக செய்ய முடியுதோ அதை செஞ்சு சம்பாதிக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து இங்கே இருக்கிறதுல 4ல் 1 பங்கு தான் அங்கே செலவாக போகுது எனக்கு அப்படின்னு அந்த மாதிரியா திட்டம். இப்படி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதனால் இது எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை? அந்த பிளான். நீங்கள் ப்ளூ பிரிண்ட் போடாமல் வீடு கட்ட முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். அந்த ப்ளூ பிரிண்ட், உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்ட். மறுபடியும் அந்த நிதி ஆலோசகருக்கு சொல்கிறேன். ஏன் நிதி ஆலோசகரை நான் திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கூட தயங்குறதில்ல. சளி காய்ச்சல் 4 தடவை தும்முனா மருத்துவர்கிட்ட போயிடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த நிதி வல்லுநர்கிட்ட போய் உட்கார்றது அப்படின்னா மட்டும் மக்கள் வந்து ரொம்ப தயங்குறாங்க. இதுக்கு நிதி வல்லுநர்களும் ஒரு விதத்தில் காரணம் தான். அவங்க வந்து தப்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள பணத்தை இழக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நல்ல நிதி ஆலோசகர்களும் இருக்காங்க. சரியான ஒரு நிதி ஆலோசகரை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், உண்மைதான். ஆனால் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்கள் காருக்கு நீங்கள் ஒரு டிரைவர் போட்ட மாதிரி. உங்கள் காருக்கு நீங்கள் ஒரு டிரைவர் போட்டிங்கன்னா
டிராஃபிக் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, எங்கே திரும்புறது, எங்கே எப்போ பிரேக் போடுறது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு வரலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நபராக அவர் இயக்குவார். அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயத்தை உங்களால் திட்டமிட முடியும். நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்களோ இல்லையோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். பல பேர் ஒருவேளை நாளைக்கு எனக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற திகைப்போடு இருப்பாங்க. அவங்க போய் உட்காந்து ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட பேசுகிறாங்க, கடன்னு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து, இல்லைங்க உங்களுக்கு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நீங்கள் ஏற்கனவே சம்பாதிச்சிட்டிங்க, எல்லாம் சரியான இடத்துல இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு வேலை போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மாதம் 3 மாதத்தில் அடுத்த வேலை கிடச்சிடும், ஒன்றும் பதற வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னார்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் கண்டிப்பாக நம்முடைய ஓய்வு காலத்தை நாமே திட்டமிடுவது சாத்தியம். உங்களுக்கு வேலை பிடிச்சிருந்தா நீங்கள் 58 வயசு வரைக்கும் வேலை பாருங்கள். 78 வயசு இளையராஜா இன்றைக்கும் கச்சேரிகள் பண்ணிட்டு இருக்காரு, திரைப்படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு. ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அவர் யோசிக்கிற மாதிரியே தெரியல. 40 வயசில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறவங்களையும் பார்க்குறோம், 82 வயசில் முழு ஊக்கத்தோடு இயங்கிட்டு இருக்கிறவங்க பார்க்குறோம். உங்களுக்கு வேலை பிடிச்சிருந்தா தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் அந்த அழுத்தம், பணம் நம்மளை ஏதாவது செஞ்சிருமோ, நம்ம குடும்பத்தை பாதிச்சிருமோ அப்படிங்கிற அந்த அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களால் திட்டமிடணும். இப்போ இதில் இன்னொருத்தன் வராங்க, சார் எனக்கு வந்து இந்த வயசு 40 ஆச்சு சார், இத்தனை நாள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிதி மேலாண்மை கொஞ்சம் பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா அட்லீஸ்ட் இப்போ சேமிச்சாவது அட்லீஸ்ட் ஒரு 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஸோ 40 வயசுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து நிதி மேலாண்மைக்குள்ளேயே வராரு அப்படின்னா அவரால் ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான பலன்களை அவரால் பெற முடியுமா? முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன் சப்ளை ஸ்டார் போட்டுறான். இப்போது ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ரன்வே இருக்குது. இவ்வளோ நீளத்துக்கு ரன்வே இருக்கணும். அந்த விமானம் ரன்வேக்குள்ளே நுழையுது, இவ்வளோ தூரம் ஓடிட்டு மேலே பறக்க போகுது. இல்லை எனக்கு நிலம் இல்லை, இவ்வளோதான் ரன்வே, அதுக்குள்ளே விமானத்தை எடுக்கணும் அப்படின்னா விமானத்தோட டெக்னிக்கல் கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்து ஒரு வேளை எடுக்க முடியலாம். ஆனால் அதில் ஆபத்து அதிகம் இருக்கு இல்லையா? அதே தான் இது. நீங்கள் உங்கள் வேலைக்கு போன உடனே நீங்கள் வாங்குகிற முதல் சம்பளத்திலேருந்து உங்களுடைய சேமிப்பை தொடங்குனீங்கன்னா அந்த ரன்வே பெருசு, கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை டிலே பண்ண உங்களுடைய ரிஸ்க் அதிகமாகிட்டே போகும். நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு திட்டமிடுதலை நீங்கள் 1 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க்கு 10% கூடிடும். 10% நான் சும்மா சொல்கிறேன், அது அந்த நம்பர் இல்லை, ரிஸ்க்கு கூடு. 2 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா 15% கூடிடும். 3 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா 20 வருஷம் இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் 40 வயசில் அவர் வந்து சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, அது லேட்டு, எவ்வளோ தூரம் முன்னாடி முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னாடி ஆரம்பிக்கிறது நல்லது. ஆனால் காலம் கடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிப்போம். அவங்களுக்கு நான் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. முதல் சம்பளத்தில் இருந்து இதை செய்யணும்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை ஏன் வந்து குறிப்பாக சொல்கிறேன்னா, இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரியான அறிவுரை இது கிடையாது. வரவுக்கு மீறி செலவு செய்கிற ஒரு பழக்கம் மிகுதியாக காணப்படுகிறது. அது மேற்கத்திய கலாச்சாரத்துலேருந்து வந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வேலைக்கு போனபோது முதல் வாங்கின சம்பளம் 8000 ரூபாய். இன்றைக்கு ஒருத்தர் முதல் வேலைக்கு போகும்போது 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறார். என்ன ஆகுது? அந்த அட்வான்டேஜ் 8000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு தலைமுறையில் இந்த தலைமுறையில் 1.5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறான்னா அந்த அட்வான்டேஜ் போயிடுது, அதை செலவு பண்ணுற அந்த விஷயத்தினால. அதனால் அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. 2வது, 40 வயசு ஆனாலும் இன்னும் லேட் கிடையாது. என்ன ஒரு நன்மைன்னா, நீங்கள் வேலையில் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கீங்கன்னா உங்களுடைய முதல் சம்பளத்துலேருந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு குறிப்பிடக்கூடிய தொகையாக சேர்ந்துருக்கும். இது ஒரு நம்மளுடைய அரசாங்கம், பழைய அரசாங்கங்கள் எல்லாம் செய்த ஒரு மிக நல்ல வேலை. ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அது ஒரு சொத்தாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம தொட முடியாது 60 வயசு வரைக்கும். அது இன்னொரு நன்மை. ஏன்னா தொட்டோன்னா எங்கேயாவது செலவு பண்ணிவிடுவோம். அது ஒரு விஷயம். ஸோ 40 வயசில் யாரும் ஜீரோவில் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லாமல் சொந்த தொழில் செய்தவராக இருந்தால் ஜீரோவில் ஆரம்பிக்க வாய்ப்பு. கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸே நிறைய கம்பெனி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜீரோவில் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இன்னும் தீவிரமாக திட்டமிட வேண்டும். ரன்வே ஷார்ட்டாக இருக்குங்கிறதுனால. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்? சரி, ஓகே, இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன், இவ்வளோ தான் என்னால் முடியும், இப்போ என்னோட செலவு, இப்போ என்னோட சம்பளம் என்ன, இப்போ என்னோட செலவு என்ன, எவ்வளோ என்னால் சேமிக்க முடியும், இதையே நான் தொடர்ந்து அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சேமித்தேன்னா என்னால் எவ்வளவு 60 வயசில் எவ்வளோ பணம் என் கையில் இருக்கும், அந்த பணம் எனக்கு போதுமா, இதெல்லாம் அவங்க யோசித்து திட்டமிடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் நண்பர் செஞ்ச மாதிரி கிராமத்துக்கு 60 வயசில் கிராமத்துக்கு மூவ் ஆகிறத பற்றி அவங்க யோசிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கணும். முன்கூட்டியே எவ்வளோ தூரம் முன்கூட்டியே சிந்திச்சு திட்டமிடுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லேட்டாக ஆரம்பிக்கிறோங்கிறதுக்காக தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பல பேர் என்ன பண்ணுவாங்க,
ஐயோ நான் ரொம்ப லேட்டாக முதலீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினில் பணத்தை போடுவாங்க, அதில் பணத்தை போடுவாங்க, இதில் பணம் எப்படியாவது டபுள் ஆக்கிடணும், எப்படியாவது ட்ரிபிள் ஆக்கிடணும் அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பெட்டியோட தொடக்கத்திலேயே சொன்னேன். அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு, என்ன காரணத்துக்காக அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் உள்ளே வந்தாலும் மார்க்கெட் அதோட வேலையை தான் செய்யும். நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. உயர்ந்த நோக்கம், ஏகப்பட்ட மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தோட மார்க்கெட்டுக்கு வரீங்க. அதுக்காக மார்க்கெட் என்ன உங்களுக்கு 50% ரிட்டர்ன் கொடுத்துட போகுதா வருஷம்? நோக்கம் எவ்வளோ உயர்வாக வேணா இருக்கலாம், மார்க்கெட் அதோட வேலையை தான் செய்யும். அதனால் இந்த லேட்டாக ஆரம்பிக்கிற எல்லாருமே சீக்கிரமாக அதை வந்து டபுள் ஆக்கிடணும், ட்ரிபிள் ஆக்கிடணும் அப்படிங்கிற அந்த இதோட நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்க அந்த ரிஸ்க்கை எடுக்கவே கூடாது. அந்த ரிஸ்க்கை எடுக்கிறது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தையும் கொண்டு போய் இழப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுது. அதனால் மார்க்கெட்டுங்கிறது மெதுவாக பணம் சேர்க்கிற ஒரு கருவி. மெதுவாக பணம் சேர்க்கிறது மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். பாக்கி இப்போ கொடுத்தா மாதம் 40% இது தரேன், வட்டி தரேன், அது தரேன், இது தரேன்னு இந்த மாதிரி சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட திருட்டு வேலைகள் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அது எதுக்குள்ளேயும் போயிடாதீங்க. முறையாக திட்டமிடுங்க. அப்படி முறையாக திட்டமிடுவதன் மூலமாக உங்களால் இவ்வளோ ரூபாய் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக உங்களால் ஒதுக்க முடியும்னா அதுதான் உண்மைன்னு ஏற்றுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொண்டு, நீங்கள் இப்போ இந்த துறையில் இருக்கீங்க, இந்த திறமையை வளர்த்துக்கிட்டா இன்னொரு துறைக்கு போய் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னா அதை யோசிங்க. அது ரிலையபிள். ஆனால் கையில் இருக்கிற பணத்தை எப்படியாவது டபுள் ஆக்கிடணும், ட்ரிபிள் ஆக்கிடணுங்கிற மாதிரியான ஆபத்தோட விளையாடாதீங்க. இந்த துறையில் தவறாக வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டிலாம் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த கேள்வி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ யூடியூப்பை திறந்தாலே வந்து நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறீங்களா, உங்கள் சம்பளம் எவ்வளோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ கொட்டி கிடக்குது. அதை மாதிரி வீடியோக்களை பார்த்து நம்மளுடைய நிதி மேலாண்மையை நம்ம திட்டமிடலாமா? அது எந்த அளவுக்கு சரி? திட்டமிடலாம். ஆனால் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த வீடியோவை எனக்கு கொடுக்குறவருக்கு இதனால் என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். பல நேரங்களில் நான் முன்னாடியே ஒரு சில எடுத்துக்காட்டுகளில் சொன்னேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அதை நமக்கு அவங்க சொல்கிறதில்ல. அந்த நோக்கத்தோடு அவங்க செயல்படுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு நிறுவனம் IPO வருது, புதுசாக ஒரு நிறுவனம் பங்குச்சந்தைக்குள்ளே நுழையுது. அப்போ அந்த நிறுவனத்தினிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த நிறுவனத்தை பற்றி உயர்வாக பேசி இதில் முதலீடு செய்யுங்கன்னு மக்களை எல்லாம் தூண்டி அவங்க முதலீடு செய்ய வைக்கிறாங்க. அந்த நிறுவனம் ஒழுங்காக போகலாம், ஒழுங்காக போகாமல் இருக்கலாம். எந்த பொறுப்பையும் அவங்க எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த அறிவுரையை சொல்கிற ஒருத்தர் அதன் மூலமாக வேறு பலனை எதிர்பார்க்கிறாரா? அவர் வேறு பலன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீங்கள் அடி வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏதோ ஒன்று தான் நடக்கணும். ஒன்று நீங்கள் வளரணும், இல்லை அந்த இன்னொன்று வளரணும். ஏதோ ஒன்று தான் இது பண்ண முடியும். அதனால் அந்த கேள்வி முதல்ல கேளுங்க. பொதுவான அறிவுரைகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் பயன்படுத்தலாம். சேமிப்பு, செலவு, இப்போ இந்த வீடியோவில் நான் இவ்வளோ அறிவுரைகளை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏன் பின்பற்றணும்? சொக்கனுக்கு இதில் என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குது? சொக்கன் என்ன இது மூலமாக சம்பாதிக்க போகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கணும் நீங்கள். ஆக பொதுவான அறிவுரைகள், என்ன நிதி பழக்கங்கள், என்ன பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், பின்பற்றக்கூடாத விஷயங்கள், இதையெல்லாம் யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இங்கே முதலீடு செய், இங்கே முதலீடு செய்யாதே, இதை விற்றுவிடு, இதை வாங்கு அப்படிங்கிற மாதிரியான அறிவுரை சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க எந்த அளவு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நாளைக்கு இழப்பாக போவது உங்கள் பணம். அவங்க அதை கண்டுக்க போகிறது கூட கிடையாது. சொல்லப்போனால் அந்த மாதிரி வர்ற கமெண்ட்லாம் டெலீட் பண்ணிட்டு போகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நிறைய இருக்காங்களே தவிர அவங்க எந்த விதத்துலையும் பொறுப்பு எடுத்துக்க போகிறது கிடையாது. அதனால் அவங்க எதை சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான். நீங்கள் ஆராய்ச்சி செய்து உறுதிப்படுத்தாமல் அதை பின்பற்றக்கூடாது, அவ்வளோதான். இந்த கூடுதல் பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய நிதி எதிர்காலத்தை அவங்க கையில் ஒப்படைக்கிறீங்கன்னு போகிறோம். இப்போ நம்ம பேசுகிறப்ப அடிக்கடி பெரும்பாலும் பேசுனதே வந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு தான். ஆனால் இன்னுமே கூட சில பேருக்கு வந்து தங்கத்தின் மீது ஒரு மோகம் இருக்குது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. தங்கம் விலை வர அதுக்கு நிகராக நல்லா 1 லட்சம்லாம் தாண்டி 1.4 லட்சம் 5 லட்சம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தங்கத்தோட விலை உயர்வும் சரி, அப்போ தங்கத்துக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய அந்த மோகமும் சரி, தங்கத்தில் முதலீடு செய்யலான்னு பல பேர் இருக்காங்க. தங்கத்தில் முதலீடு செய்கிறது சரியா தவறா? இந்த புத்தகத்தில் தங்க முதலீடு, வெள்ளி முதலீடு, அதை பற்றி ஒரு தனி அத்தியாயம் எழுதியிருக்கேன். தங்கம், வெள்ளி மாதிரியான ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய போர்ட்ஃபோலியோங்கிறது என்னென்னா, நீங்கள் வேறு விஷயங்களில் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்த ஒரு பட்டியல், உங்களுடைய முதலீட்டு பட்டியல்னு வச்சுப்போமே. அதில் தங்கத்துக்கு, வெள்ளிக்கு, இதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கணும். 5% இருக்கலாம், 10% இருக்கலாம், சில பேர் 15% வரைக்கும் கூட போகலாம். ஆனால் மொத்த பணத்தையும் அதில் போட்டிங்கன்னா அது
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். தங்கத்தின் விலை என்னைக்கும் உயர்ந்துகிட்டே தான் போகும்னு யாராலையும் பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தர முடியாது. அதனால தங்கம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஆனால் அதனுடைய அளவு ரொம்ப கூடுதலாக, ஏன்னா அதாவது இது எப்படின்னா, ஒரு ஒரு இப்போ ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கு. ஒரு கால் முறிஞ்சாலும் கொஞ்சம் சமாளித்து நீங்கள் உட்காந்துக்கலாம். 4 காலும் ஒரே நேரத்தில் முறிஞ்சால் நீங்கள் கீழே விழத்தான் வேணும். ஆனால் 4 காலும் ஒரே நேரத்தில் விடுறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு? ரொம்ப ரொம்ப கம்மி. அது போல தான் ஒரு போர்ட்ஃபோலியோவையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று குறைஞ்சா இன்னொன்று ஏறும். அது நம்மளை பேலன்ஸ் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி தங்கம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். எவ்வளவு சதவீதம் இருக்கணுங்கிறத நீங்கள் உங்களுடைய நிதி கணக்கீட்டின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். அளவுக்கு மீறி முதலீடு செய்ய வேண்டாம். இது தங்கத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பொருந்தும். சில பேர் வந்து தங்களுடைய மொத்த சொத்தில் 90% ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறவங்க இருக்காங்க. 90% எஃப்டியில் போடுறவங்க இருக்காங்க. 99% 100% எஃப்டியில் போடுறவங்களாம் இருக்காங்க. இப்படி எதையுமே அளவுக்கு மீறி செய்ய வேண்டாம். எல்லாமே ஒரு சரியான மிக்ஸ் இருக்கணும். இந்த தங்கம் 5%, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 20%, ஸ்டாக்ஸ் ஒரு 5%, இப்படி சரியான ஒரு பர்சன்டேஜ். நான் சும்மா நம்பர் சொல்கிறேன், இந்த நம்பர்லாம் உண்மையான நம்பர் கிடையாது. உங்களுக்கு எது கரெக்ட் அது வயதை பொறுத்து மாறும். 30 வயசில் வந்து 90% ஸ்டாக் வச்சுருந்த ஒருத்தர் 50 வயசுக்கு வரும்போது அதை 10%ஆக குறைச்சிட்டு பாக்கி 90%க்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இது டெட் ஃபண்ட்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ முதலீடு பண்ணக்கூடும். இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே வரும். ஸோ உங்கள் கேள்விக்கு ரொம்ப சுருக்கமான பதில், முதலீடு செய்யலாம் தங்கத்தில், ஆனால் அதனுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி போயிடாத மாதிரி பார்த்துக்கணும். உங்களுடைய பார்வை என்ன சார்? ஸ்டாக் மார்க்கெட் வந்து சமீப நாட்களில் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஒருவேளை உண்மைக்கு டவுனாக இருக்குது அப்படின்னா மக்களுக்கு அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் அசௌகரியத்தை ஏற்படுத்தாதான்? அவங்க எப்படி நம்பி வருவாங்க? ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக இருக்குது, டவுனாக இருக்கும், வருங்காலத்துலேயும் டவுனாக இருக்கும், கடந்த காலத்துலேயும் டவுனாக இருந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டேட்டா அவ்வளோ டேட்டா இருக்குது. கடந்த பல தலைமுறைகளாக ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வளர்ந்து வந்திருக்கு, எப்படி மேலே ஏறி இறங்கியிருக்குங்கிற டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். அந்த டேட்டாவோட அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் மார்க்கெட்டோட வேலையே. ஏறி இறங்குவது தான் மார்க்கெட்டோட வேலையே. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அது இறங்கும்போது பணம் போட்டு ஏறும்போது அதை வித்துடணும், மறுபடியும் இறங்கும்போது பணம் போட்டு மறுபடியும் ஏறும்போது வித்துடணும், இதையே எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது. அது யாராலையும் முடியும், யாருக்கும் தெரியாது. அது ஏறிட்டே போகுது. எப்போ இறங்க ஆரம்பிக்கும்? இப்போ நீங்கள் தங்கத்தை பற்றி கேட்டீங்க, விலை ஏறிக்கிட்டே போகுது. எப்போ இறங்க ஆரம்பிக்கும்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு ஆரம்பிக்கலாம், 1 மாதம் கழிச்சு ஆரம்பிக்கலாம், 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம், 10 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம், தெரியாது நமக்கு. அதனால் ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். எனக்கு ஏற்ற இறக்கங்களே கூடாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்ற இறக்கங்களே கூடாது, நான் எந்த விதமான ஆபத்துக்கும் துணியை விரும்பவில்லை அப்படின்னா அதற்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸில் முதலீடு செய்யுங்க. ராத்திரி போனால் நிம்மதியாக தூங்கணும், அது நமக்கு முக்கியம். ஐயோ என் பணம் என்ன ஆகிடுமோ, இங்கே போயிடுமோ, அங்கே போயிடுமோ, நஷ்டமாயிடுமோன்னு நினச்சிட்டு நீங்கள் தூக்கம் வராமல் இருந்தீங்கன்னா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதனால் உங்களை ராத்திரியில் தூக்கம் வர செய்யாமல் தடுமாற செய்கிற விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். உங்களால் இந்த சின்ன ஏற்றத்தாழ்வுகளை அல்லது பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உங்களால் தாங்கிக்க முடியலை அப்படின்னா தயவு செய்து மார்க்கெட்டுக்கு வராதிங்க. இது வந்து யாரையும் விலக்கி நிறுத்துறதோ ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறதோ இதோட நோக்கமே கிடையாது. இப்போது சில பேருக்கு உயரத்தில் இருந்தால் பயம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. உயரத்துலேருந்து அப்படி கீழே எட்டி பார்த்தா அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். அப்படிப்பட்டவங்களை யாராவது 25வது மாடிக்கு கூட்டிகிட்டு போவாங்களா? அவங்களே லிஃப்ட்டில் ஏறி போவாங்களா? போக மாட்டாங்க இல்லையா? அந்த பயம் இருக்கும்போது அது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிர்ச்சியை தடுமாற்றத்தையும் உண்டாக்குதுன்னா தயவு செய்து அந்த மார்க்கெட் பக்கம் வராதிங்க. ஒன்று, அது கரெக்டு சார், ஆனால் மார்க்கெட்டில் தான் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுதான். எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. உங்களுடைய எந்த ரிஸ்க்கும் இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான விஷயங்களில் எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை விட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்போ 6% ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வருதுன்னா இது 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அந்த 4%க்கு நீங்கள் ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா? அந்த விலை தான் இந்த வாலட்டிலிட்டி. இந்த ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும். அதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. குறைந்த ரிட்டர்ன்ஸோடு அதில் நிம்மதியாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே வந்தால் இந்த எதிர்பார்ப்போடு தான் வரணும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நாடே நமக்காக வேலை செய்கிறது. இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டோம்னா இந்திய சந்தையில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துலையும் MBA படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 50 வருஷம் அனுபவம் உள்ளவங்க எவ்வளோ இருக்காங்க, அவங்க எல்லாம் நமக்காக வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட உங்கள் பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப சின்ன பர்சன்டேஜ், அவங்கள விட்டுருவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது தொலைநோக்குன்னு நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 7 வருஷம்.
7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு நீங்கள் கணக்கு போடும்போது பங்குச்சந்தை ஏறிக்கொண்டே போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதையும் யாரும் உறுதியாக கையெழுத்து போட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒப்பீட்டளவில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை எல்லாம் உண்மையில் வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொண்டு கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டுமே தவிர ஒதுங்கி ஓடிடக்கூடாது. குறிப்பாக வித்துடக்கூடாது. வித்து பயந்து ஓடிட்டோம்னா அது பர்மனன்ட் லாஸ். நான் முன்னாடியே சொன்னேன். நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன், 1500 வாங்கினேன், ₹2 விலை குறைஞ்சிச்சு, வித்துட்டேன்னு சொன்னேன். இப்போ அந்த ₹2 எனக்கு நிரந்தர நஷ்டம். 1500 வாங்கி 1498 வித்துட்டேன். ₹2 நிரந்தர நஷ்டம். நான் பேசாமல் இருந்திருந்தா அரை மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ 2 நாள்லையோ 10 நாள்லையோ 20 நாள்லையோ அது ₹1505 ஆயிருக்கும். ₹5 ப்ராஃபிட்டோட நான் வெளில வந்திருக்கலாம். ஆக கீழே போகும்போது நீங்கள் விற்றீங்கன்னா அது நிரந்தர இழப்பு. அப்போ விற்கவே கூடாதா சார், எல்லாத்தையும் எந்நேரமும் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? கிடையாது. இந்த மாதிரியான சிம்பிள் ஆன்சர். அதான் நிதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைய சிம்பிள் ஆன்சர்ஸை எதிர்பார்க்குறாங்க. சிம்பிள் ஆன்சர்ஸே இங்கே கிடையாது. எல்லா ஆன்சர்ஸுமே காம்ப்ளெக்ஸான ஆன்சர்ஸ் தான். அதை நீங்களே கண்டுபிடிக்க முடியும்னா உள்ளே வரலாம். முடியாதுன்னா அதை செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருக்கலாம். பங்குச்சந்தை தொடர்பாக கடைசி ஒரு கேள்வி. பங்குச்சந்தை அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய பேர் அப்படின்னா வாரன் பஃபெட். அவருடைய டெக்னிக்ஸ் எப்படிப்பட்டது? அந்த டெக்னிக்ஸ் வந்து இந்திய பங்குச்சந்தையில் சாத்தியமா? முதல்ல வாரன் பஃபெட்டோட ஸ்டோரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது. அது வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவரும் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து நிறைய படிச்சிருக்காரு. அவருடைய சின்ன வயசில் அவர் வளர்ந்த ஊரில் இருந்த நூலகத்தில் பொருளாதாரத்துறையில் அவர் படிக்காத புத்தகமே கிடையாது. அந்த நூலகத்தில் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன்னு அடுத்த நூலகத்தை தேடி போனவர். அவர் அவ்வளவு படித்தவர். பணத்தை போட்டார், இழந்தார், சம்பாதிச்சார், கற்றுக்கிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டார். இப்படி பல 10 ஆண்டுகளாக உழைத்து சிந்தித்து வேறு வேறு விதமாக முயற்சி பண்ணி பார்த்து அவர் தனக்கான ஒரு மாடலை உண்டாக்கியிருக்கார். அறிவை முதலீடு செஞ்சுருக்கிறார் ஃபஸ்ட்டு. ஆமாம். ப்ளஸ் பணத்தையும் முதலீடு செய்து இழந்து எல்லாம் மற்றவங்க பணத்தை வாங்கி முதலீடு செஞ்சு எல்லாம் பண்ணி அவ்வளவு செஞ்சு அவர் ஒரு முறையை உண்டாக்கியிருக்கார். அதனால் இது ஷார்ட்கட் கிடையாது. அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவர் முதலீடு செய்த அமெரிக்க பங்குச்சந்தை வளர்ந்த நாடு. நம்ம இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு. அதனால் அந்த மெச்சூரிட்டி லெவல் ஒன்று இருக்குது. அங்கே வேலை செய்கிற ஃபார்முலாலாம் அப்படியே இங்கே வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேலை செய்யும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்கை புதுசாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அதை உள்ளூரில் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அந்த மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டில் அவர் அப்படி பார்க்கும்போது அவர் பயன்படுத்தி வெற்றி அடைந்த அவர் பொதுமக்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்னன்னா, ஸ்டாக்கை பார்த்து வாங்காதீங்க. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற யாரோ ஒருத்தர் உங்கள் பணத்தை வாங்கி அதை வந்து நிர்வாகம் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பொதுமக்களுக்கு சொல்கிறது, எல்லாருக்கும் கிடையாது, பொதுமக்களுக்கு. பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்காக 50 நிறுவனங்கள் 100 நிறுவனங்கள் வேலை செய்யும். அது தொலைநோக்கில் பார்க்கும்போது வளர்ந்து கொண்டே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த ஃபார்முலா இப்போ இந்தியன் சந்தை அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகியிருக்கு. அது வந்து இங்கே வேலை செய்யணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் எப்போவுமே ஒருத்தரை மட்டும் நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே படிக்கணும். வாரன் பஃபெட் வந்து உங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவர்னா ஒரே எழுத்தாளரையாக வாழ்நாள் முழுக்க படிப்பீங்க. அவரை போல் எழுதுகிறவங்க, அவரை போல் எழுதாதவங்க எல்லாரையும் தேடி படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவரை போல் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் தேடி படிங்க. உங்களுக்கான ஒரு ஃபார்முலாவை நீங்கள் உண்டாக்கிக்கலாம். கடைசியில் இந்த புத்தகத்துலேயும் சரி, இந்த பேட்டிலையும் சரி சொல்கிற எல்லா விஷயத்தையும் சுருக்கி ஒரு வரியில் சொல்லணும்னா, அதனால தான் அதை பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம். தனிநபர் நிதி மேலாண்மை. உங்களுக்கான ஒரு ஃபார்முலாவை நீங்கள் உண்டாக்கணும். அந்த ஃபார்முலாவுக்கு வாரன் பஃபெட் ஹெல்ப் பண்ணலாம், ஜுன்ஜுன்வாலா ஹெல்ப் பண்ணலாம், ஒரு புத்தகம் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு யூடியூபர் ஹெல்ப் பண்ணலாம், யார் வேணால் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அது எல்லாம் கேட்டு, ஏன்னா இது உங்களுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் எது சரி எது தப்புங்கிறத உங்களால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். அந்த ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவப்படும். ஸோ இப்போ இந்த பேட்டின் மூலமாக நம்ம நிதி மேலாண்மையை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது சார்ந்து ஒன்று கற்றுக்கணும், இல்லைன்னா சரியான நபர்களை தேடணும். அந்த நபர்களுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எல்லாம் கடந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இழப்புகளும் இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் போகணும். ஷார்ட்கட்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்காம ஷார்ட் டேர்மாக இல்லாமல் லாங் டேர்மாக டைமையும் இன்வெஸ்ட் பண்ணணும். பணத்துக்கு நேராக லாங் டேர்ம் டைமையும் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சுருக்கமாக வச்சுக்கலாங்களா? நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. மெதுவான வளர்ச்சி தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். அதை நினைவில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நாம் இதில் பேசலை, ஆனால் நான் இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன்.
நிதி மேலாண்மை மட்டுமே வாழ்க்கை இல்லை. பணத்தை செலவு செய்யவும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து பல பேர் சரியாக செய்கிறதில்ல. பணம் பணம் சேர்த்து வைக்கிறதுன்னு சேர்த்து வைக்கிறாங்க, அனுபவிக்கிறது இல்லை. அதுவும் முக்கியம். அது கொடுக்குற புத்துணர்ச்சியில் நீங்கள் இன்னும் நிறைய சம்பாதிப்பீங்க, இன்னும் நிறைய சரியான முதலீடு செய்வீங்க. அதனால் சரியான விஷயங்களுக்கு செலவு செய்யவும் பழகிக்கணும். நம்மளுடைய நிதி திட்டத்தை குறைஞ்சது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து சரி பண்ணிட்டே வரணும். ஒரு வருஷமும் பண்ணுறது நல்லது. ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. குறைஞ்சது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரோட வேலை செய்கிறீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவரோட 1/4 மணி நேரம் உட்காந்தா போதும். என்ன பண்ணி வந்திருக்கீங்க இந்த 5 வருஷத்தில்? இப்போ நீங்கள் 30 வயசில் அவர்கிட்ட போகிறீங்க முதல் தடவைனா 35 வயசில் அவரோட உட்காந்து, சார் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாம் கரெக்டாக இருக்கா, வேறு ஏதாவது மாற்றணுமா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த 5 வருஷத்தில், அந்த குழந்தைக்கு நான் இதெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த காலத்து 80களோட ஃபார்முலாவை இன்றைக்கி அப்ளை பண்ணால் நமக்கு வந்து வேலை நடக்காது. அதனால் அதையும் அப்பப்போ அதுக்கான ஒரு நேரத்தை வட இந்தியர்களுக்கு பொதுவாக நிதி மேலாண்மை அறிவு ஒப்பீட்டளவில் அதிகம். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷமும் தீபாவளி சமயத்தில் அவங்க ஒரு நாள் வச்சுருக்காங்க. அந்த நாளோட பேர் எனக்கு நினைவில் வரல. தீபாவளி சமயத்தில் அவங்க உட்காந்து இந்த ரீபிளானிங் செய்வாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களால் பண்ண முடியும்னா ஒன்று நீங்கள் சும்மா பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அடுத்த வருஷமும் நான் இதையே தான் பண்ண போகிறேன்னு கூட முடிவு பண்ணலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய நிதி எதிர்காலத்துக்காக அந்த ஒரு 1/4 மணி நேரத்தையோ 1/2 மணி நேரத்தையோ உங்களால் ஒதுக்கி திட்டமிட முடியும்னா தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து உங்களுடைய ஓய்வு காலத்தை எதிர்கொள்ளலாம். உங்களை நம்பி இருக்கிறவங்கள எந்த விதத்துலையும் நீங்கள் ஏமாற்றத்துக்குள்ளாக மாட்டீங்க. சிறப்பு சார். பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக பார்வையாளர்களுக்கு இது பல வகையில் உதவும் அப்படின்னு நம்பலாம். வேறொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இன்னும் வேறொரு தலைப்பில் விரிவாக நம்ம பேசலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் பார்வைகளுக்கும் நன்றி. நன்றி.